வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை சட்டவிரோத புத்தவிகாரை விவகாரம் பிக்குகள் உள்ளிட்டோர் விளக்கமறியல் நீடிப்பு. நாம் எதிர்பார்க்கும் மாற்றம் நமக்குள் இருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும். பிரதமர். மீனவர்கள் போராட்டம் குறித்து எந்த தீர்வும் வழங்க முடியாது. கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவிப்பு. போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையான சாரதிகளை பணிக்கமர்த்தினால் வாகன உரிமம் ரத்து. மக்கள் பணம் மக்களுக்கே, இதுவே எமது இலக்கு. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச கருத்து. குடியிருப்பாளர் சட்டம் மூலம் மீள் பரிசீலனை செய்யப்படும் அரசாங்கம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். திருகோணமலை புத்தசிலை விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பலாங்குடை கஸ்ப தேரரை எதிர்வரும் 11ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பலாங்குடை கஸ்ப தேரர் திருகோணமலை நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று காலை குறித்த வழக்கிற்காக ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை நகரில் கடலோர பாதுகாப்பு வலயத்திற்குள் அங்கீகரிக்கப்படாத கொட்டகை கட்டப்பட்டு புத்த சிலை வைக்கப்பட்டதாக கூறி கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை துறையால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினை தொடர்ந்து 4 பௌத்த தேரர்கள் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டு குறித்த வழக்கு இடம்பெற்று வருகிறது. கடலோர பாதுகாப்பு வலயத்திற்குள் அனுமதிக்கப்படாத வகையில் புத்த சிலை வைக்கப்பட்டதாக கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமைத்துவ திணைக்களம் தாக்கல் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாம் எதிர்பார்க்கும் மாற்றம் நமக்குள் இருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரிய தெரிவித்துள்ளார். 14வது மகாத்மா காந்தி கல்வி புலமை பரிசில் வழங்கும் விழாவில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது 2020-2021 ஆண்டு கல்வி ஆண்டுகளில் கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற 300 மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. நாங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் என்றால் அந்த மாற்றம் நமக்குள் இருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும். நாம் மாறினால் மாத்திரமே நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை அடைய முடியும். எந்த மாற்றத்திற்கு நீங்கள் தலைமை தாங்குங்கள். அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் அதனை முதலில் உங்களிடமிருந்து தொடங்க வேண்டும். நீங்கள் எத்தகையொரு நாட்டை உருவாக்க நினைக்கிறீர்கள்? எத்தகைய சமூகத்தில் வாழ எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த மாற்றம் உங்களிடம் இருக்கிறதா என்று நாம் முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த மாற்றத்திற்காக முன்னிற்பதன் மூலமே எம்மால் சமூக மாற்றம் மற்றும் உலகத்தை மாற்ற முடியும். தற்போதைய தருணம் எமது கல்வித்துறை மற்றும் பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் ஒரு மாற்றத்தை நோக்கிய மாற்றமாக அந்த மாற்றத்திற்காக முன்னிற்பதன் மூலமே எம்மால் சமூகம், நாடு மற்றும் உலகத்தை மாற்ற முடியும். தற்போதைய தருணம் எமது கல்வி முறை மற்றும் பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் ஒரு உருமாற்றத்தை நோக்கிய மாற்றத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு காலப்பகுதியாகும் என்றார். ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் மீனவர் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் குறித்து இந்த நேரத்தில் நேரடியான கருத்தை தெரிவிக்க முடியாது என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்தார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அமைச்சர் எடுத்துள்ள முடிவுக்கு எதிராக மீனவர்கள் தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் இது தொடர்பாக 27ஆம் திகதி வரை எதுவித கருத்தையும் தெரிவிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். நீங்கள் எங்களுடன் நிற்க வேண்டும். எங்கள் மீனவர்கள், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம். நீங்கள் எதிர்கால தலைமுறையை பாதுகாக்க வேண்டும். மீன்பிடி தொழிலை பாதுகாக்க தயாராகுங்கள். வாருங்கள், எங்களுடன் கலந்துரையாடி சரியான இடத்திற்கு செல்வோம். தவறான முடிவுக்கு எங்களிடம் பதில்கள் இல்லை. அதனால்தான் அதை நாங்கள் நிராகரிக்கின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் கருத்துக்களை தெரிவிக்க முடியாது. நீங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளீர்கள். வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 27ஆம் திகதி வரை இது குறித்து கருத்துக்கள் தெரிவிக்க முடியாது. வழக்கிற்கு பிறகு, தீர்ப்பிற்கு பிறகு நாங்கள் கலந்துரையாட தயாராக இருக்கிறோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பாகவும் உங்களை பாதுகாக்கவும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றார். போதைப் பொருளுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் இணைத்துக் கொள்ளும் பேருந்து உரிமையாளர்களின் வாகன அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் போதைப் பொருளுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் ஈடுபடுத்தக்கூடாது எனவும் அவர் அறிவித்தார். அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனைகளின் போது அதிகளவான பேருந்து சாரதிகள் போதைப் பொருட்களை பயன்படுத்தியமை கண்டறியப்பட்டதை அடுத்தே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 594 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது மதுபோதையில் வாகனம் செலுத்திய 422 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 66 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4202 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பணத்தை வீண்விரயம் செய்வதை தவிர்த்து அதனை மீண்டும் மக்களுக்கே சென்றடைய செய்வதே எமது இலக்காகும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஹொரண மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற விசேட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டின் அரசு சேவையை வலுப்படுத்தும் நோக்கில் அரசு ஊழியர்கள் சம்பளத்தை அதிகரிக்கவும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தவும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது. அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்கும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் அதே நேரம் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட மேலதிக வரப்பிரசாதங்களை ஏற்கனவே நீக்கியுள்ளோம். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்காக அமைச்சரவையினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக சிலர் உயர் நீதிமன்றம் சென்றிருந்தனர். எனினும் குறித்த ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலம் தேவையில்லை என்று சாதாரண பெரும்பான்மை வாக்களிப்பின் மூலமே அதனை செய்ய முடியும் என்றும் உயர் நீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பின் பிரகாரம் எம்பிக்களின் ஓய்வூதியத்தை முற்றாக ரத்து செய்வதற்கு அரசாங்கம் மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கும். மக்கள் பணத்தை வீண்விரயம் செய்வதை தவிர்த்து அதனை மீண்டும் மக்களுக்கே சென்றடைய செய்வதே எமது இலக்காகும் என ஹொரண வைத்தியசாலை மாவட்ட வைத்தியசாலையகத்தரம் உயர்த்தப்பட்ட போதிலும் அதற்கான மனிதவள வெற்றிடங்களை இதுவரை முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை. அது தொடர்பில் நீதி அமைச்சர் மற்றும் முகாமைத்துவ திணைக்களத்துடன் விரிவான பேச்சுவார்த்தைகளை நடாத்தினோம். அதற்கமைய அத்தியாவசிய சுகாதார நிறுவனங்களுக்காக பணியாளர்களை பெற்றுக்கொள்வதற்காக அனுமதி கிடைத்துள்ளது என்றார். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பு சட்டமூலத்தை மறுபரிசீலனை செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக சட்டமா அதிபர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். குறித்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுமதி தர்மவர்த்தன இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி இந்த சட்டம் மூலம் குறித்து கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பெற பிப்ரவரி 3 முதல் 1 மாத கால அவகாசம் நீதி அமைச்சரால் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த மனுவின் விசாரணையை முடித்து வைக்க உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஈரானை சேர்ந்த நர்கீஸ் முகமதிக்கு மேலும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டை சேர்ந்த நர்கீஸ் முகமதி அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஈரானில் ஹிஜாப் அணியாததால் போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மாஷா அமீனி என்ற பெண் உயிரிழந்தார். இதையடுத்து அந்நாடு முழுவதும் போராட்டம் வெடித்து இந்த போராட்டத்திற்கு நர்கீஸ் முகமதி சிறையில் இருந்தே ஆதரவு திரட்டினார். இதனால் இவரது புகழ் மென்மேலும் அதிகரித்தது. கடந்த 2023 அமைதிக்கான நோபல் பரிசு நர்கீஸ் முகமதிக்கு அறிவிக்கப்பட்டது. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற 19 வயது பெண் மற்றும் ஈரானின் 2வது பெண் ஆவார். இந்நிலையில் கடந்த 2ஆம் திகதியிலிருந்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த செயலுக்காக நர்கீஸ் முகமதிக்கு மேலும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஈரான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள். திருகோணமலை சட்டவிரோத புத்தவிகாரை விவகாரம் பிக்குக்கள் உள்ளிட்டோர் விளக்கமறியல் நீடிப்பு. நாம் எதிர்பார்க்கும் மாற்றம் நமக்குள் இருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும். பிரதமர். மீனவர்கள் போராட்டம் குறித்து எந்த தீர்வும் வழங்க முடியாது. கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவிப்பு. போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையான சாரதிகளை பணிக்கமர்த்தினால் வாகன உரிமம் ரத்து. மக்கள் பணம் மக்களுக்கே, இதுவே எமது இலக்கு. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச கருத்து. குடியிருப்பாளர் சட்டம் மூலம் மீள் பரிசீலனை செய்யப்படும் அரசாங்கம். இத்துடன் ஈரோத்தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.